சென்னை மாடம்பாக்கத்தில் தனியார் பள்ளி திறப்பு விழா. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி மரக்கன்றுகள் வழங்கிய பசுமை தாயகத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த மாடம்பாக்கம் பகுதியில் விருத்தி வித்யாலயா தனியார் துவக்கப்பள்ளி திறப்பு விழா 2024ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி அன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. விருத்தி வித்யாலயா துவக்கப்பள்ளியின் நிறுவனர் சிவக்குமார், பள்ளியின் தாளாளர் டாக்டர் மீனாட்சி சிவக்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை தமிழ் இசைக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மீனாட்சி ஜெயக்குமார், அரசு பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி பாக்கியலட்சுமி, பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன், மண்மனம் அறக்கட்டளையின் நிறுவனர் வழக்கறிஞர் முத்து, மாடம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பொன் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதிய பள்ளி கட்டிடத்தை சென்னை தமிழ் இசைக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மீனாட்சி ஜெயக்குமார், பள்ளியின் தாளாளர் டாக்டர் மீனாட்சி சிவக்குமார் ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். பள்ளி திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பசுமை தாயகம் சார்பில் பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் திருக்கச்சூர் செந்தில்நாத் தலைமையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதில் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன், கிரீன் சிட்டி அரிமா சங்க செயலாளர் லயன் அண்ணாமலை, பசுமை தாயக ஊடகப் பேரவை நிர்வாகி திருக்கச்சூர் குரு மற்றும் பசுமை தாயகம் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நிழல் தரும் மரக்கன்றுகள் வழங்கி பள்ளி வளாகத்தில் நிழல் தரும் மரக்கன்றுகளை நட்டனர். பள்ளி திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் பள்ளியின் தாளாளர் டாக்டர் மீனாட்சி சிவக்குமார் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார். பள்ளி திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி குழந்தைகள், அவர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பான முறையில் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் பகுதியில் புதிதாக திறந்துள்ள விருத்தி வித்யாலயா பள்ளியில் திறப்பு விழாவில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் புவி வெப்பத்தை தடுத்திடவும் இந்த விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகளை வழங்கியும் பள்ளியினுடைய வளாகம் மற்றும் சுற்றுப்புறத்திலும் நிழல் தரக்கூடிய பசுமையான மரங்களை இங்கே நடவு செய்திருக்கிறோம். தொடர்ச்சியாக பள்ளிகள், பூங்காக்கள், மக்கள் வசிக்கக்கூடிய அனைத்து இல்லங்களை தேடியும் கூட பசுமையை பாதுகாக்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரக்கன்றுகளை பசுமை தாயகம் சார்பாக தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். நன்றி.